கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு காலை பொழுதிற்காக கோடாகோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். புதிய நாளை கொடுத்த தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி 2 சாமுவேல் 10வது அதிகாரம். அதில் 12வது வசனத்தின் முன் பகுதியை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். தைரியமாயிரு. 10வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லு, தைரியமாயிரு. ஆண்டு ரொம்ப தெளிவாக பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை தைரியம் மிகுந்த வாழ்க்கை. ஏன்னா நம்மோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர், மிகுந்த பராக்கிரமுள்ள தேவன், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள், நமக்கு விரோதமாக மனுஷர்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் எல்லாவற்றையும், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை முறியடித்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். அதனால தான் எபிரேயர் நிருபத்தில் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விடாதிருங்கள் என்று எபிரேயர் நிருப ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, அதனால் கர்த்தருக்குள்ள தைரியமாக இருங்க, கர்த்தருக்குள்ள தைரியமாக இருங்க. அவருடைய வார்த்தை மாறுவதில்லை. அவரே நமக்காக யாவற்றையும் செய்கிறபடினால நீங்கள் சோர்ந்து போவதற்கோ பயப்படுவதற்கோ திகைப்பதற்கோ வழி இல்லை, அவசியமும் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் பார்த்து கொள்ளுவார். இந்த நாளிலும் அப்படியே அவர் உங்களை நடத்துவார். அதனால் தைரியமாய் முன்னேறி செல்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார், நடத்துவார். ஆமேன், ஆமேன்.